Good morning, friends. Today we discuss the topic on frequency and temperature effects on polarization. Last class la dielectrics உள்ள basic definitions பார்த்தோம். Electronic polarization, dielectric constant, and also some other last class la நம்ம பார்த்த in addition ரெண்டு definitions based on vector, okay, polarization vector and other one. But today we discuss the next concept is called frequency and temperature effects on polarization. Okay, polarization phenomena frequency temperature effects தான் இதெல்லாம் discuss பண்ணுவோம். Okay, let us discuss one by one. So the objectives of the today's talk is introduction about the frequency and temperature effects on polarization, explanation, finally summarize. Polarization அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதாவது டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம். டைபோல் மொமெண்ட்ங்கிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் செப்பரேட்டட் த்ரூ சம் டிஸ்டன்சஸ். இந்த மாதிரி டைபோல் மொமெண்ட் ஒரு பர்டிகுலர் யூனிட் வால்யூம்க்குள்ள எவ்வளவு டைபோல் மொமெண்ட்ஸ் இருக்குதோ அது அது வந்து போலரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து ஒரு டயலக்ட்ரிக் மெட்டீரியல் வழியா ஈவன் த மெட்டீரியல் would have the permanent or temporary dipole moments if you pass the electric field. Okay, the dipole moment is oriented into its particular direction. That is called electronic polarization அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, சோ அந்த ஃபினாமினா தான் இதுல frequency and temperature பொறுத்து என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து போலரைசேஷன்ல இருக்கு அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, well let us discuss in detail about the frequency effect on frequency on polarization. ஓகே, இதுல வந்துட்டு நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட ஒரு மெட்டீரியல் வழியா அலோவ் பண்றோம். மெட்டீரியல் வழியா அலோவ் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் இருந்து என்னது போலரைசேஷன் ப்ராசஸ் நடக்குது அட் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஓகே, அப்ப இதுல தி எலக்ட்ரானிக் போலரைசேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேபிட். ரொம்ப அதிகமா என்ன நடக்குதுன்னா எலக்ட்ரானிக் போலரைசேஷன் நடக்குது and is complete at any instant of time even when the frequency of voltage is very high in optical range. அது கம்ப்ளீட்டா ஓல் ஓல் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரத்திலேயே எல்லா இடத்துலயுமே எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா நடக்குது. ஈவன் தோ இந்த ஆப்டிக்கல் ரேஞ்சில் கூட இந்த எலக்ட்ரானிக் போலரைசேஷன் நடக்கலாம். இப்போ எலக்ட்ரானிக் போலரைசேஷன் அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு மெட்டீரியல்ல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நியூக்ளியஸ், அதை சுத்தி எலக்ட்ரானிக் கிளவுட்ஸ் இருக்கும். இது ரெண்டுக்கு இடையில ஒரு சேஞ்சஸ் நடக்கும். போலரைசேஷன்ங்கிறது ரெண்டுக்குள்ள இது பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டுக்கு இடையில நடக்கிறத அது ஆக்சுவலா டிஸ்ஓரியன்டட் ஆகும். அதோட ஷேப் வந்து டிஸ்ஓரியன்டட் ஆகும். we will discuss in detail in about electronic polarization session. Okay, does it occur at all frequencies? But ionic polarization is slower and ions do not respond at all. ionic polarization பாத்தீங்கன்னா the positive and negative charges வந்து செப்பரேட் ஆகுது ionic polarization. இது எல்லாத்துலயும் நடக்காது இல்லையா? குறிப்பா வந்து it cannot respond in the optical range. ஏன்னா that is electric field here is changing too. electric field electronic polarization அப்ளை பண்ணும்போது ionic polarization பொறுத்தளவுல electric field சேஞ்ச் ஆகும். அப்ப the ions is ion to reorient themselves in response of the field each time it is observed. அப்ப ஒவ்வொரு டைம் என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா அந்த அயானிக் போலரைசேஷன் உள்ள அயான்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். அப்ப எவ்ரி டைம் வந்து மாறிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கலாம். அப்ப therefore so the ionic polarization doesn't occur at visible frequencies. so அதனால visible optical frequency rangeல நம்ம ionic polarization நடக்காது. oriental polarization is slower than ionic polarization. அடுத்த polarization வந்து oriental polarization சொல்லுவோம். oriental polarization இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் மாதிரி தான். அப்ப அதுல வந்து அலைன்மெண்ட், அப்ப இப்ப சாதாரணமா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஒரு அலைன்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ஓரியன்டல் போலரைசேஷன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போது ஒரு அலைன்மெண்ட் கிடைக்குதுன்னா அது ஓரியன்டல் போலரைசேஷன். இது வந்து ஸ்லோயர் than அயனிக் போலரைசேஷன் அண்ட் occurs at only at electrical frequencies. எலக்ட்ரிக்கல் frequenciesல மட்டும்தான் இந்த ஓரியன்டல் போலரைசேஷன் நடக்கும், which is smaller than infrared frequencies. அடுத்து ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன் இஸ் ஸ்லோயர் ப்ராசஸ். அடுத்து லாஸ்டா நடக்குது ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன். ஓகே, இது வந்து ஆக்சுவலா ரெண்டு மீடியேட்டருக்கு நடுவுல, ஆக்சுவலா இன்டர்ஃபேஸ்க்கு நடுவுல நடக்கிறது ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன். திஸ் வில் பி அக்கர்ட் இன்
பேட்டரி சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ப்ராசஸ்லாம் நடக்கும். அதை பார்க்க போகும்போது ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அண்ட் அக்கர்ஸ் அட் பவர் ஃப்ரீக்வன்சிஸ். ஒரு ஒன்லி பவர் ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும் நடக்கும். இஸ் 50 to 60 ஹெர்ட்ஸ் second power minus 1 or second power minus 1. Thus at low frequency பார்த்தீங்கன்னா the value of total polarization is very high. எல்லா இதுலையுமே நடக்குது. லோ ஃப்ரீக்வன்சிஸ்ல டோட்டல் போலரைசேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்பேஸ் சார்ஜ் நடக்கும், ஓரியன்டேஷன் போலரைசேஷன் நடக்கும், அயானிக் போலரைசேஷன் நடக்கும், எலக்ட்ரானிக் போலரைசேஷன் நடக்கும். அதனால ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் போலரைசேஷனோட வேல்யூ வந்து ஹையரா இருக்கும். பட் ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ்ல இட்ஸ் பி வெரி ஸ்மால். ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து ஸ்மாலா இருக்கும். The figure shows the frequency, the effect on frequency on polarization. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா 10 பவர் 6, 10 பவர் 4, 10 பவர் என்ன 10 பவர் 8, 10 பவர் 0, 10 பவர் 4, 10 பவர் 8, 10 பவர் 12, 10 பவர் 16 ஃப்ரீக்வன்சி வந்து கூடிட்டே போகுது. இது வந்து RF ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, இந்த ரேஞ்சு. அது மைக்ரோவேவ், அடுத்து ஐஆருக்கு அடுத்து ஆப்டிக்கல் ரேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரானிக் போலரைசேஷன்ங்கிறது இது ஃபுல்லா இது ஆக்சுவலா எலக்ட்ரானிக் போலரைசேஷன் நடக்கக்கூடிய ஃபினாமினா. 10 பவர் 0ல இருந்து 10 பவர் 13, 14 வரைக்கும் நடக்கும். ஆப்டிக்கல் ரேஞ்ச் வரைக்கும் எலக்ட்ரானிக் போலரைசேஷன் ரேபிட்டா நடக்கும். இப்போ அயானிக் போலரைசேஷன்ங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் புரியுறது. அது எது வரை இருக்கு அப்படின்னா இந்த மைக்ரோவேவ், ஐஆர் கூட உள்ள மைக்ரோவேவ் ரீஜன் வரைக்கும் தான் இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன்ங்கிறது இது என்னது இருக்கு, இது ஆக்சுவலா லெஸ் தென் எலக்ட்ரிக்கல் ஃப்ரீக்வன்சிஸ். இது வந்து பவர் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து கம்மியா இருக்குது ஸ்பேஸ் சார்ஜ் போலரைசேஷன். ஸோ இந்த படம் வந்து டிக்டேட்டட் the frequency ranges of the particular different types of polarization. The next idea is temperature dependent. Temperature dependent polarizability. Temperature dependent polarizability அப்படிங்கிறது usually oriented polarization மட்டும்தான் is depends strongly on temperature. Oriented polarization மட்டும்தான் temperature depend பண்ணிருக்கு. Whereas electronic and ionic polarizability are practically independent of temperature at a normal temperature. Practically independent of temperature. Temperature depend பண்ணி கிடையாது. Normal temperature will opposes the permanent dipole to align the field direction. எப்பயுமே நார்மல் டெம்பரேச்சர் வந்து field direction oppose பண்ணும். அப்ப permanent dipole to align the field direction. Oppose the permanent dipole to align the field direction. Field directionல align ஆகுறத oppose பண்ணும். But a higher temperature facilitate the movement of ions and molecules so that a given polarization passes, which is not possible at a higher frequencies. அப்ப higher temperature கூட அதுல உள்ள மாலிகுல்ஸ் எல்லாமே மாலிகுல் ஆட்டம் எல்லாமே டிஸ்ஓரியன்டட் ஆகும். அப்ப அதனால போலரைசேஷன் பினாமினா வந்து அதுல நடக்காது. At normal temperature can occur at higher frequencies at elevated temperature. At elevated temperature higher frequency region மட்டும்தான் இந்த polarization phenomena நடக்கும். The figure denoted the power losses versus the temperature and frequencies. Okay, temperature, frequency பொறுத்து ஏற்படக்கூடிய பவர் லாசஸ் இந்த டயக்ராம்ல சொல்றோம். அப்ப எலக்ட்ரானிக் போலரைசேஷன் is will be happen in power, audio and radio frequencies. So this will be higher in audio range. Power audio rangeல வந்து அதிகமா இருக்கு and radio rangeலயும் அதிகமா இருக்கு. And optical visible rangesலயும் வந்து என்ன இருக்குன்னா electrical polarizationோட phenomena power losses is going to be higher. This will be a peak value. This will be going to higher in the particular region when the polarization will occur at a higher frequencies at elevated temperatures. Okay. Finally, summarize today's idea. The polarization will occur depends on frequency and temperature. The first diagram denoted the electronic polarization will occur rapidly in all molecules. When you go to apply the electric field to the material, the polarization will occur. The polarization is nothing but the alignment of dipole moment in particular unit volume. So the electronic polarization is if they happen in all material, it will be in all frequency ranges up to the optical range. But ionic polarization doesn't occur.
it at visible range because the electric field changes too. So the ionic polarization will not happen in optical range. And the orientation polarization is less than only electronic polarization level, electrical frequencies level, but it doesn't happen in IR level. The space charge is a power frequency 50 to 60 Hz மட்டும்தான் space charge polarization நடக்கும். That will be happen in battery interface elements, electrode and electrolyte elements இடையில நடக்கிறது space charge polarization. This diagram denoted the power losses versus frequency. The electrical polarization would happen in the power audio and the radio frequencies levels. At an audio level, the maximum power losses will be happen. At the radio level, is maximum power losses will be happen. And these are be normal. In an optical range, visible ranges will be happen in power losses will be higher. Okay. So and it depends on the temperature. The orientation polarization is depends on the temperature. But ionic and electronic polarization doesn't depend on temperature. So it will be independent of temperature because the temperature is going to be higher. The polarization doesn't happen. The polarization is going to be affected. The ions and the atom molecules are going to be increases. The atom is oriented simultaneously. So the polarization will not occur at a higher frequencies level for especially for electronic and ionic polarization. Okay, it will be happening at a very higher temperature at elevator, higher frequencies at elevated temperature. Okay, thank you very much for you patient listening for this session. Thank you.